சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான சுவையான சாஃப்டான கேக்கு. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். என்னோட கப்பு இது ஒரு கப் 250 ml, இது அரை கப் 125 ml, இது 250 ml. அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா கூட ஏதாவது இப்போ ஒரு லிட்டர் பால் வாங்கினா அதை நீங்கள் அளந்து பார்த்தா கூட தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற கப்பு எவ்வளவு அளவு இருக்குது அப்படின்ட்டு. அப்படி கூட நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது மாதிரி இந்த பவுல் கூட ஒரு கப்பு தான். இது மாதிரி பவுல் எல்லா வீட்லேயும் இருக்கும். இதுவும் ஒரு கப்பு தான். அப்போ நீங்கள் அது ஒரு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தாச்சுன்னா உங்கள் கேக்கு நல்லா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே இப்போ சோடா பொடி எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா, வீட்டில் அப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சோடா தான். இதில் ஒரு அரை டீஸ்பூன் போட போகிறேன். இது என்னோட டீஸ்பூன். உங்கள்கிட்ட இந்த டீஸ்பூன் இல்லைன்னா கூட இது ஒரு டீஸ்பூன், இது ஒரு டேபிள் ஸ்பூன், இது ஒரு டீஸ்பூன். அப்போ அரை டீஸ்பூன்னா இதோட ஹாஃப் எடுத்தால் போதும். ஒரு டீஸ்பூன்னா இது ஃபுல் எடுக்கணும். இது டேபிள் ஸ்பூன், இது டீஸ்பூன். நான் இப்போ என்னோட ஸ்பூன் இருக்கிறதுனால நான் இதில் எடுத்து காட்டுறேன். இது அரை டீஸ்பூன். இதில் அரை டீஸ்பூன் எடுத்து சோடா பொடி, இது பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், சோடா பொடி அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன். அப்போ நான் இப்போ ஒரு டீஸ்பூன் எடுத்து காட்டுறேன். கரெக்டாகவே எடுங்க. தட்டி எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன். இப்போ நமக்கு எடுத்திருக்க சோடா பொடியும் இந்த பேக்கிங் பொடியும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2-3 தடவை நமக்கு சலிச்செடுக்கலாம். இப்போ நான் இது நல்லா சலிச்செடுக்கிறேன். 3 தடவை சலிச்செடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்காக இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சது, ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இது முட்டை நமக்கு உடச்சி, அப்போ நமக்கு இந்த எல்லோயும் வெள்ளையும் செப்பரேட்டாக எடுக்கலாம். அப்போ அதுக்கு இப்படி நீங்கள் எடுத்தாலே போதும், செப்பரேட்டாக கிடைக்கும். இப்படி 3 நமக்கு செப்பரேட்டாக எடுக்கலாம். இப்போ நமக்கு அந்த முட்டையோட வெள்ளை அந்த எல்லோ கலர் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். இப்போ நான் இது தனியாக இது கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த பிளெண்டர் இல்லைன்னா கூட பரவாயில்லை. நீங்கள் இந்த முட்டையை மிக்சியில் போட்டு நல்லா ஒன்று அடித்து எடுத்தால் போதும். இப்போ தான் இது நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. எனக்கு நீ ஒரு 2 மினிட்ஸ் அடித்தாலே அது நல்ல ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதில் நான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அடிச்சிருக்கேன். இனி அடுத்து இந்த எல்லோ கூட ஆட் பண்ணி நமக்கு ஒன்று கூட ஒன்று பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஃப்ளஃபி ஆகிருக்கு. ஒயிட்டும் எல்லோயும் சேர்த்து இப்போ நல்ல ஃப்ளஃபி ஆகிருக்கு. உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியிலே போட்டு இது பண்ணலாம். நான் எதுக்காக செப்பரேட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணி சொன்னால் அந்த ஒயிட்டு செப்பரேட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணும்போது தான் நல்ல ஃப்ளஃபி ஆகும். 2 சேர்த்து போட்டு பிளெண்ட் பண்ணியாச்சுன்னா இவ்வளவுக்கு ஃப்ளஃபி ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒயிட்டு பிளெண்ட் பண்ணின பிறகு எல்லோ போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். 2 சேர்த்து போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ ஃப்ளஃபி ஆகாது. அதனால தான் சொன்னது. அடுத்து நமக்கு 1 கப்பு சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். நான் சுகர் 1 கப்பு சுகர், இதில் கப்பு நேரமே சொன்னேன், இந்த கப்பில் 1 கப் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா பொடி பண்ணால் சீக்கிரம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அது பொடி பண்ணாமல் இருந்தால் இவ்வளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் பண்ணுறதா இருந்தால் கூட சுகரை பவுடராக போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம முட்டையும் அந்த சுகர் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிளெண்டர் இல்லாதவங்க இவ்வளவு இந்த ப்ராசஸ் வர மிக்சியிலவே பண்ணலாம். முட்டையும் அந்த அப்போ பிளெண்டர் இல்லாதவங்க இந்த இவ்வளவு ப்ராசஸ் வர மிக்சியிலே நீங்கள் பண்ணலாம். அந்த சுகரும் அந்த முட்டையும் மிக்சியிலே போட்டு நல்லா அடித்து எடுத்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுற
அளவான ஒரு பாத்திரத்தில் ஊற்றினா போதும். இப்போ தான் டீஸ்பூன் வேனிலா எசன்ஸு அதில் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட வேனிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டாலே போதும். அது வேனிலா எசன்ஸ் தான் அந்த கேக்கோட நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டாலே போதுமானது. இப்போ நான் இதில் 1/2 கப்பு நல்ல கட்டி தயிர் ஊற்ற போகிறேன். புளி இல்லாத கட்டியாக உள்ள 1/2 கப் தயிர் ஊற்ற போகிறேன். 1/2 கப் தயிர் ஊற்றுறேன். இனி மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எல்லோரும் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு அப்படியே எடுத்து ஒன்றும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ப்ரெஷரில் வச்சு அந்த இது மாறின பிறகு, சில்னஸ் மாறின பிறகு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்குல்ல. இப்போ நான் 1/2 கப்பு ஆயில் ஊற்ற போகிறேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். நீங்கள் கோகோனட் ஆயில் வேறு ஃப்ளேவரில் ஆயில் ஒன்றும் எடுக்க வேண்டாம். சன்ஃப்ளவர் ஆயிலே எடுத்தால் போதும். உங்கள்கிட்ட இந்த பிளெண்டர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். நமக்கு இனி இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் சேர்த்து போட வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஸ்பூனாக இருந்தால் இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. இனி பிளெண்டரில் கூட நீங்கள் ஸ்பீடு வைக்க வேண்டாம், வெரி லோ ஸ்பீடில் வச்சு பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பூனாக இருந்தால் கூட நல்லா இருக்கும். மீதமுள்ள அந்த மாவு கூட போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லா மாவும் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். ஆனால் நல்ல திக்காக இருக்குது பார்த்தீங்களா. கேக் பேட்டர் இப்படி இருக்கக்கூடாது. அப்போ நான் இப்போ 1 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் எல்லாம் ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 கப் ஊற்றி பாருங்கள். உங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா ஊற்றலாம். தேவைக்கு அது மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் எல்லா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னோட 1 கப் நான் பால் வச்சுருந்தேன், எல்லாம் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மில்கை ஆட் பண்ணுறது உங்கள் தயிரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சிலவங்களுக்கு லூஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பேட்டரு ஆல்ரெடி கொஞ்சம் லூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவோட, கோதுமை மாவோட அந்த கம்பெனி வச்சும் இருக்கும். அதாவது நமக்கு வீட்டில் குடிக்கிறது கூட இருக்கலாம். அப்போ அந்த மாவுக்கு ஓரோ கன்சிஸ்டன்சி இருக்கும், இது தண்ணி ஊற்றும்போது வர்றது. அப்போ அதனால் நீங்கள் பார்த்து உங்கள் திக்னஸ் இப்படி இருக்கணும். இது நீங்கள் பாருங்கள். சிலவங்களுக்கு 1/2 கப் மில்க் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். சிலவங்களுக்கு 1 கப் ஃபுல் கப் வேணும், சிலவங்களுக்கு 3/4 வேணும். அப்படி அதனால பார்த்து இதுதான் உங்கள் கரெக்டு பேட்ரு. தோசை மாவல்ல, ஒரு நம்ம இட்லி மாவு பேட்ரு போல் இருக்கும். இப்போ நீங்கள் அது ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணலாம். ஸ்பூன் இல்லாதவங்க விஸ்கு கூட யூஸ் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டை எல்லாம் அடிக்கிறதுக்கு மிக்சியை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாவு போட்ட பிறகு நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இப்போ நான் 2 விதத்தில் குக் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு எண்ணம் அதில் அவனில் வச்சும், வேறு ஒன்று ஸ்டவ்வில். அவன் இல்லாதவங்க எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஸ்டவ்வில் வச்சு காட்டுறேன். அப்போ நான் அதுக்கு அவனில் வைக்கிறதுக்காக அவன் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க கூட பரவாயில்ல, கொஞ்சம் கீ போட்டுட்டு மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது இது மாதிரி சில்வரோ அது அலுமினியமோ என்ன பேன் உண்டுனாலும் நமக்கு இது ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வில் வைக்கணும்னா நமக்கு அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பாத்திரம் எடுங்க. இப்போ இது எனக்கு பழைய நான்ஸ்டிக் பாத்திரம். நீங்கள் புதுசாக உள்ள நான்ஸ்டிக் எடுக்க வேண்டாம். இதில் ஒன்றும் போடலைன்னா அதை கரெக்டாக அந்த கவர் கரெக்டாக இருக்கணும். அந்த மூடி கரெக்டாக உள்ள ஏதாவது ஒரு பாத்திரம் எடுங்க. அல்லது இது இல்லைன்னா கூட நீங்கள் குக்கர் கூட எடுக்கலாம். அது கூட கரெக்டாக இருக்கும். குக்கரில் விசில் வைக்காமலே பண்ணலாம். அப்போ இது நீங்கள் வச்சுட்டு முதல்ல ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தட்டு போட்டு வைக்கணும். கீழே ஏதாவது குக்கரில் உள்ளதோ இது மாதிரி உள்ள ஒரு தட்டை கீழே போட்டுட்டு வைக்கணும். அப்போ முதல்ல அதுக்காக தான் இப்போ சூடு பண்ண வச்சுருக்கேன், ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த பாத்திரம் உள்ளால் வச்சு அது தட்டு இருக்கும், அதில் ஹேண்டில் இருக்கிறதுனால. என்கிட்ட ஹேண்டில் இல்லாத பாத்திரம் இல்லை வேறு. நீங்கள் ஊரில் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட வைக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இது மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இல்லை இது. இப்போ இது ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை கொஞ்சம் மாவு போட்டு டஸ்ட் பண்ணாலே போதும். கொஞ்சம் எல்லா இடம் ஒட்டி வந்த பிறகு நமக்கு இதை எக்ஸஸான இந்த மாவை தூர போடலாம். அப்போ இதில் போடுறதுக்கு நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். பதாம், வால்நட்,
கேஷ்யூ நட், கொஞ்சம் டேட்ஸ். உங்கள் கையில் என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எடுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா கேஷ்யூ நட் கூட எடுக்கலாம், அல்லது ரைஸும் கூட போடலாம். உங்களுக்கு என்னவெல்லாம் விருப்பமோ அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். நட்ஸ் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நமக்கு இந்த மாவு விட்டுட்டு மேலே இந்த நட்ஸு கொஞ்சம் வெதறி விடலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு அதில் மாவு விட்டுட்டு மேலே நட்ஸ் வெதறி இருக்கேன். இனி கொஞ்சம் கூட மேலே ஒரு லேயர் கூட போட்டுட்டு கொஞ்சம் கூட நமக்கு வைக்கலாம் மேலே. இப்போ நமக்கு இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நட்ஸ் வெதறி இருக்கும். இங்கே பாத்திரம் நல்ல ஹீட்டாக இருக்குது. அப்போ அதுக்கு உள்ளால நமக்கு இதை இறக்கி வச்சுட்டு தீ ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. இங்கே பாத்திரம் வைக்கும்போது கவனிக்கணும், கீழே தட்டு இருக்கணும். நீங்கள் வைக்கிற பாத்திரம் டச் ஆகக்கூடாது, சைடு ஒன்றும் டச் ஆகக்கூடாது. ஊற்றும்போது கேக் பேட்டர் ஊற்றும்போது ஃபுல் ஊற்றக்கூடாது, ஒரு ஹாஃப் ஊற்றினா போதும். இப்படியே வச்சுட்டு நமக்கு ஒரு 1/2 hour அப்படியே இடையில திறந்து பார்க்க வேண்டாம். 1/2 hour கழிச்சுட்டு நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு அவனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் அவனில் இப்போ அவன் ப்ரூஃப் பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கீ தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். இதுலேயும் நான் மாவும் நட்ஸும் லேயராக தான் ஊற்ற போகிறேன். இப்போ 190 to 170 ப்ரீ ஹீட்டட் ஓவன். நீங்கள் 170 எடுக்கலாம், 180 எடுக்கலாம். என்னோட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதனால நான் 170 எடுத்துருக்கிறேன். நீங்கள் 170 டிகிரியோ 180 டிகிரியோ அதில் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு அதில் வைக்கலாம். ப்ரீ ஹீட்டட் ஓவனில் ஒரு 20 minutes வச்சுருக்கேன். நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓவனில் பண்ண கேக்கு ரெடி ஆகிருக்கு. நமக்கு ஸ்டவ்வில் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக அது நல்ல இதாக வந்திருக்கு, ஃப்ளஃபியாக. நமக்கு வந்து நைஃப் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஒன்றுமே ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ இது குக் ஆகிடுச்சு. வெளியே எடுத்து அது கூலான பிறகு கட் பண்ணலாம். இப்போ நமக்கு அவனில் உண்டாக்குன கேக்கும் பேனில் உண்டாக்குன கேக்கும் ரெடியாக வந்திருக்கு. நமக்கு இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குது. பிளேட்டில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா, பட்டர் பேப்பர் இட்டதுனால ஒன்றும் ஆகாமல் வந்திருக்கு. ஓகே, பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணலாம். நல்ல சாஃப்ட்டு, நல்ல சாஃப்டாக இருக்குது. நமக்கு பேனில் பண்ணது எப்படின்னு ஸ்டவ்வில் வச்சு பண்ணது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சைடில் கொஞ்சம் கத்தியால் இலக்கி விடுங்க. அதில் பட்டர் பேப்பர் ஒன்றும் போடவே இல்லை நமக்கு. அதில் கொஞ்சம் இலக்கி விட்டுட்டு எடுக்கலாம். ஓகே, தட்டி விடலாம். பட்டர் பேப்பர் ஒன்றும் இல்லை, இங்கே கீழே நல்லா பிடிக்கவே இல்லை. கரெக்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். உங்களுக்கு இப்போ எல்லார் வீட்லேயும் இது இருக்கும், டிஃபன் பாக்ஸ் இருக்கும், அதிலேயே கூட பண்ணலாம். நீங்கள் நிறைய ஊற்ற வேண்டாம். நான் பார்த்தீங்களே ஹாஃப் தான் ஊற்றுனேன், இவ்வளவு பொங்கி வந்திருக்கு. அப்போ எல்லாருக்கும் இது மாதிரி ஈஸியாக பண்ண முடிஞ்சு கேட்குது. பேனில் பண்ணது கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்ட் பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. வெரி சாஃப்ட். தான் அவனில் பண்ணது கூட கட் பண்ணலாம். உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவனில் பண்ணுறது சீக்கிரம் ஆகும். கொஞ்சம் அது கொஞ்சம் மேலே கூட கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். இதில் நமக்கு அது மாதிரி ப்ரௌனிஷ் ஆகலை, அவ்வளோதான். எல்லாமே எல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்போ அவனில் பண்ணது கூட நல்ல சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்களா, அதனால் அவன் இல்லாதவங்களும் பேனில் வச்சு ஈஸியாக நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக பண்ணுற கேக்கு, ஹெல்த்தியான வீட் கேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் இவ்வளவுக்கு இனிப்பு தேவையில்லைன்னா இனிப்பு குறைச்சிடலாம். ஆனால் இது எனக்கு கரெக்டாக இருக்குது. அதிகம் இல்லை, குறைவாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட்டு வேணுமோ அதுக்கு கொஞ்சம் கூட்டியோ குறைக்கோ செய்யலாம். ஆனால் ஒரு வித்தியாசம் வராது. உங்களுக்கு இது மாதிரியே கிடைக்கும், நல்ல ஃப்ளஃபியான கேக்கு. அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.